அதனால அதுல இருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு அப்படித்தான் இருக்கும். வந்து பாருங்க, வெளியே வந்து பார்த்தாதான் நமக்கு என்னன்னு தெரியும். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டே இருந்தா வெளியே என்ன நடக்குன்னு நமக்கு தெரியுமா? வாசலுக்கு முன்னாடி கொலை நடந்தா கூட நமக்கு தெரியாது. புரியுது என்ன சொல்றது? அது மாதிரிதான்ப்பா இதுவும். அந்த இருட்டுல இருந்து இந்த பக்கம் வாங்க, இங்க வந்தீங்கன்னா தான் வெளிச்சம் என்னன்னு தெரியும். இப்ப நான் நடத்தினதுல நிறைய கேள்வி கேட்கலாம். மாயாவில் இருக்கிறீங்க, மாயா எங்க இருக்கு சாமின்னு கேட்கலாம். மாயாவை விட்டு நாங்க எப்படி விடுபடுறதுன்னு கேள்வி கேட்கலாம். புரிஞ்சதா நான் சொல்றேன்? நான் நடத்தினதுல வரிசையா அப்படி கேள்வி கேட்கலாம். இந்த மாயாவை பத்தி கேட்டீங்கன்னாலே மாசக்கணக்கில் நடத்தணும். கேள்விக்கு அதுக்கு அவ்வளவு பதில் இருக்கு. ஆனா கேக்குறீங்களா? சரி, மாயாவை சார்ந்துதான் இருக்கிறோம், மாயாக்குள்ள மாயா நம்மகிட்ட எங்க இருக்கு சாமினாவது கேக்குறீங்களா? அதை கூட கேட்க மாட்டேங்க. சிவ சிவான்னு சொன்னா மாத்திரம் சரியா போச்சா? சொல்லுங்க சாமிகளா. இது அடியா ஐயாப்பா என்ன எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. சொன்ன மாதிரி நமச்சிவாயான்னு சொன்னா அபாயம் போயிரும்னு சொல்லியிருக்கோம். அதுக்காக நமச்சிவாயா நமச்சிவாயான்னு சொல்லி 1000 வாட்ஸ் கரண்ட் கம்பி போய் பிடிச்சிட்டு தொங்குனா காப்பாற்ற முடியுமா? அது சடார் நடிச்சு உயிரை பிடிக்கிட்டு போயிடும். நான் சொல்றது புரியுதா? சொல்றதுக்கு வேணா அது ஈஸியா இருக்கும். எப்படி சிவாயான்னு சொன்னா அபாயம் போயிடும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சிவாயா சிவாயான்னு சொல்லிட்டு நான் அப்படித்தான் சொல்லுவேன். நான் நிறைய பேர்த்து சொல்லுவேன், போய் 1000 வாட்ஸ் கம்பியில புடுறான், உயிர் போகாம இருக்குதான்னு பார்ப்போம். அது கிடையாது. சிவாயான்னு சொன்னா கம்பியை பிடிக்கணும்னா அந்த கம்பியை பிடிக்க கூடாதுங்கிற புத்தி நம்மளை மாத்தும், அவ்வளவுதான். அதுக்கு சொல்றதுதான். அப்ப அதுக்கு அந்த பொருள் புரியணும்ல. அது எப்படி சாமி சிவாயா சிவாயான்னு சொன்னா எப்படின்னு சொன்னா, இப்ப நான் சொன்னதுக்கு விடை இருக்கா? நான் சொல்லுவேன், பிடிச்சு பாரு அப்படிமே. நீ ஒரு நேரத்துக்கு சொல்ற, 100 நேரம் சொல்லுப்பா சிவாயா சிவாயா சிவாயான்னு சொல்லிட்டு போய் கம்பியை பிடிச்சி தொங்கு, கரண்ட் கம்பியை பிடிச்சி. பதில் இருக்கா? ஆனா பொருள் புரியணும் நம்ம. பயம் மீண்டும் எங்க சொல்லியிருக்காங்க? சரி, எப்படி நீங்கும்? சரி, எதுக்கு பயப்படுற? என் வீட்டுக்காரர் சரியில்லைன்னு சொல்லுமா. சிவாயா சிவாயான்னு சொல்லிட்டு நீ வீட்டு போக வேண்டியது என்ன? அவர் சரியில்லைன்னு ஏன் சொல்ற? சொல்லுதாயே. அப்ப அது தேடணும்ல, அந்த பதில தேடணும்ல. வந்துட்டு வணக்கம் உள்ளேன் ஐயா அப்படின்ட்டு போயிட்டா எப்படி வரும்? வந்துட்டீங்கப்பா உள்ளேன் ஐயா அப்படின்ட்டு போயிட்டா எப்படி வரும்? வண்டியில போகும்போது விநாயகரை பார்த்தோன்னே வணக்கம் விநாயகரை அப்படின்னா, விநாயகரை அடி மகனை போ இனி இருந்தா சொல்லிட்டு போற. அதுக்கு அர்த்தம் தெரியாம கூட வணக்கம் போடுவாங்க. இப்படி போய் ஒரு விக்கிரத்தை பார்த்து இப்படி வணக்கம் போட்டோம்னா தப்பு. அது என்ன சொல்ல உட்காந்து, நீ மகனை இருந்தா சொல்லிட்டு போற, உன்னை போற வழியில நான் போட்டு தள்ளுறேன். புரியுதா? அந்த மாதிரி இருக்க நீங்க சொல்றது. உள்ளனையா சொல்லிட்டு எப்படி பிறகு தெரிஞ்சுக்கிறது? நீ மாசத்துல 2 நாள் தியாகம் பண்ணணும்பா. எதுக்கு? நான் உன் கதையை ஓப்பனா பேசிடுறேன். சேவை திங்க வச்சுக்கிட்டேன்.